இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கனடாவில் நடந்த எலெக்ஷன், அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னும் கனடாவில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு, அதுக்கு பிறகு கனடா நிலைப்பாடு எப்படி இருக்குது, இனி புதுசாக வராக்கள் கனடா வரலாமல் எப்படியான ஆக்கள் கனடா வரலாம், அது மட்டும் இல்லாமல் கனடாவில் தங்கி இருக்கிற ஆக்களுக்கு இந்த நிரந்தர வதிவிடம்னு சொல்கிறது கிடைக்குமா, என்ன மாதிரியான அணுகுமுறையை கனடா கவர்மெண்ட் கொண்டு போப்போம்னு சொல்லி விளக்கமாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த சேனல் நீங்கள் வரதான் முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். போன வாரம், அதாவது கடந்த கிழமை கனடாவில் பிரதமர் எலெக்ஷன் நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் திருப்பியுமே லிபரல் கட்சி தான் ஆட்சியை பிடிச்சி இந்த முறை மார்க் கார்னின்னு சொல்கிறவர் பிரதமராக தேர்வாயிருக்கார். ஸோ இதில் எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக இல்லை, எல்லா மக்களும் இதில் ஒத்து போயினோம்னு சொல்லிக்கிறோம் இல்லை. ஏன்னு சொன்னால் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்தது என்ன விஷயம் சொன்னால், கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சிக்கு வரும். கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு பியூர் போலிவர் என்று சொல்கிறார் எவராம் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எவராம் இந்த முறை பிரதமராக வருவார்னு சொல்லி தான் எல்லாமே பார்த்தேன். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பு கூட அப்படி நான் கூட பழைய வீடியோவாக சொல்லியிருப்பேன், கன்சர்வேட்டிவ் கட்சியாக கட்டாயம் ஆட்சிக்கு வரும், பியூர் போலிவராக பிரதமர் வருவார்னு சொல்லி. ஆனால் எல்லாருக்கும் தூக்கி சாப்பிட்ற விதமாக திருப்பியுமே லிபரல் கட்சியாக ஆட்சிக்கு வந்திருக்கு. இது ஏன் லிபரல் கட்சி ஆட்சிக்கு இந்த முறையும் வந்துன்னு சொல்லி கிடைக்குன்னு சொன்னால், இந்த இடத்துல மார்கானி ஒரு சிறந்த உத்தியை பயன்படுத்துகிறேன். என்ன உத்தின்னு சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்ப்ன்ற பிரச்சனை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை 51வது மாகாணமாக இணைக்க போகிறோன்னு சொல்லி முதலே சொல்லி கொண்டு. ஸோ அது கனடா மக்கள் பிடிக்கலை, நிறைய பேருக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு வந்தது. ஸோ இதோ ஒரு தேர்தல் உத்தியாக பயன்படுத்தின மார்கானி தான் வந்தால் இணைக்க விட மாட்டேன்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகளை சொல்லி அது ஒரு உத்தியாக பயன்படுத்தி கொண்டு திருப்பியுமே லிபரல் கட்சி ஆட்சியை கொண்டு தான் பிரதமராக வந்திருக்கார். ஸோ அவர் வந்தது பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது கன்சர்வேட்டிவ் கட்சியாக வரணும்னு சொல்லி. ஏன்னா நாட்டுக்குள்ளே இப்போ நிறைய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. இப்போ ஹவுசிங் பிரச்சனை, அதாவது சரியான வீடுகள் இல்லை எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புகள், இந்த வேலையின்மை வீதம்னு சொல்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே போய்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குலச்சம்பவங்கள், துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லி கிரைம்ஸும் கனடா நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போகுது. ஸோ இப்படி பிரச்சனையால் கனடாவே இந்த பொருளாதாரம் சரி, கனடாவோட ஒரு சிறத்தன்மையை தள்ளாடி கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தணும்னு சொன்னால் அதில் கன்சர்வேட்டிவ் கட்சியாக ஆட்சிக்கு வரணும். அதை விட முக்கியமான பிரச்சனை இந்த டரிஃப் பிரச்சனை. ஸோ டொனால்ட் ட்ரம்புக்கும் இந்த லிபரல் கட்சிக்கும் ஒரு சுமூகமான உறவு கிடையாது. அதே டொனால்ட் ட்ரம்புக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் பியூர் போலிவருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்குது. ஸோ அவரை கன்சர்வேட்டிவ் கட்சியை கொண்டு ஒரு ஆட்சியை கொண்டு வந்தால், பியூர் போலிவர் ஒரு பிரதமராக கொண்டு வந்தால் சுமூகமான உறவு ஏற்படும் சொன்னால் எல்லாம் நினச்சிது. ஆனால் அதுவே தெளிவாக போச்சு. ஆனால் சரி, இவர் வந்தது இப்போ பிரச்சனை கிடையாது. இவர் என்ன மாதிரி இந்த தீர்வுகள் திறக்க போகிறாரு, என்ன மாதிரியான அடுத்த கட்டங்களை நோக்கி போக போகிறான்னு சொல்லி தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போ எங்களுக்கு தேவையான விஷயம் என்ன சொன்னால், இனிமேல் கனடாவில் விசா என்ன மாதிரி விசாவில் கொடுக்க போயிடும், என்ன மாதிரி நடைமுறை குடியேற்ற நம்ம நடக்க போகுது, இருக்கிறாங்க பிஆர் கொடுப்பினமா இல்லை ரெஃப்யூஜிக்கள் என்ன மாதிரி இருக்க போகுது, இந்த விசிட்ட விசா அப்படி இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் இந்த முக்கியமாக கதைக்க போகிறோம். ஸோ அதை பற்றி விளக்கம் பார்ப்போம். இந்த பிஆர் நடைமுறை, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளோ பேருக்கு பிஆர் கொடுக்கணும்னு சொல்லி கனடா கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு எவ்வளோ பேருக்கு பிஆர் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா 3,95,000 பேருக்கு பிஆர் கொடுக்குறத கனடா கவர்மெண்ட் உறுதிப்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2026 3,80,000 பேருக்கு பிஆர் கொடுக்குறதா கனடா கவர்மெண்ட் உறுதிப்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2027 3,65,000 பேருக்கு பிஆர் கொடுக்குறதா கனடா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 விட 26 குறைவாக இருக்கும், 26 விட 27 இன்னுமே குறைவாக இருக்குது. ஸோ படிப்படியாக இந்த பிஆர் கொடுக்குற அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. ஏன்னு சொன்னால், இந்த மார்கானி ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு விஷயம் சொன்னார். எப்படின்னு சொன்னால், ட்ரூடோ நிறைய பிளவுவிட்டார். ட்ரூடோ நிறைய இந்த இமிக்ரெண்ட் விஷயத்தை நிறைய பிளவுவிட்டார். நாட்டுக்கு நிறைய பேரை எடுத்துட்டார். ஸோ நாட்டுக்கு அவ்வளோ பேர் எடுத்தது பிரச்சனை. ஆனால் எங்கள் நாடால் அவ்வளோ பேரை மேனேஜ் பண்ண முடியல. அவ்வளோ பேருக்கும் ஹவுசிங் இல்லை, வீடு இல்லை, அவ்வளோ பேருக்கும் வேலை இல்லை. ஸோ சரியான ஒரு பராமரிப்பு அவ்வளோ பேருக்கும் கொடுக்க முடியல. இந்த ட்ரூடோ அரசு பிளவுவிட்டு தாங்க அதை திருத்துவம்னு சொல்லித்தான் ஒரு முடிவில் வந்தார். ஸோ அந்த ஒரு முடிவுக்கு என்னங்கத்தான் இந்த ஒரு சட்டத்தை போடுறதுன்னு சொன்னால், இந்த பிஆரை குறைப்புன்னு சொல்கிறத மேற்கொள்கிறதுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வரீங்க பிஆரை. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கானி ஒரு விஷயம் தெளிவாக இருக்கார். எப்படின்னு சொன்னால், ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நடந்தது தனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. என்ன சொன்னால், கனடாவில் இந்த ஜஸ்டின் ட்ரூடோட ஆட்சி மக்களுக்கு நிறைய இதில் வெறுப்பை ஏற்படுத்தி அவரை பதவி விலகையை வச்சுட்டோம். ஸோ அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. அப்படி வந்தோன்னு சொன்னால் லிபரல் கட்சிக்கும் ஒரு அவமானமாக போயிடும், தனக்கும் ஒரு அவமானம் போயிடும்னு சொல்லி என்னாவது செஞ்சு நாட்டை மேம்படுத்தணும்னு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்காரு. இன்றைக்கு கூட
டொனால்ட் ட்ரம்போட ஒரு மீட்டிங் வந்து வச்சு இந்த டெரிஃப் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வருவோம் சொல்லி ஒரு மீட்டிங் வந்து இன்றைக்கு கூட போய் கொண்டிருக்கு. ஸோ அதுக்கான முடிவுகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இது காலங்கள்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிரச்சனை வந்து நாட்டின் பொருளாதார தன்மை. நான் முதலே சொன்ன மாதிரி நாடு வந்து ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்த நாட்டை வந்து திருப்பி கட்டி மேலே எழுப்பணும்னு சொன்னால் நாட்டுக்கு வந்து யார் தேவை? நல்ல ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தேவை. அதாவது குறிப்பாக வந்து நாட்டில் வந்து தொழிலாளர்கள் தேவை. தொழிலாளர்கள் தேவைன்னா எப்படிப்பட்ட தொழிலாளர்கள்னு சொன்னால் ஸ்கில் ஒர்க்கர்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி தகமை தொழிலாளர்கள்லாம் தேவை. ஸோ அந்த வகையில் வந்து தகமை தொழிலாளர்கள் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறதா வந்து மார்க்காயும் சொல்லியிருக்காங்க. அது எப்படியான தகமைகள்னு சொன்னால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் என்று சொல்லி இந்த ஒரு 3 செட்டெல்லாம் வந்து விசா வந்து இனிமேல் கொடுக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்த் கேர், நான் முதலே இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டோம் சொன்னால் இந்த ஹெல்த் கேர் வந்துன்னு சொல்கிறது வந்து ஸ்கில் ஒர்க்கருக்குள்ளே வரும். அதாவது கனடாவில் நிறைய வயோதிபர்கள் இருக்கணும். ஸோ அந்த வயோதிபர்களை பராமரிக்கிறதுக்கு ஒழுங்கான ஹெல்த் கேர் சேவை வந்து இங்கே வந்து இல்லை. நிறைய பேர் ஆக்கள் தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ நாட்டுக்கு வந்து நிறைய ஹெல்த் கேர் சேவை செய்கிற ஆக்கள் வந்து தேவை. ஸோ இப்படி ஒரு ஸ்கில் ஒர்க்கர் ஆக்களை எடுத்தால் நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகி வந்து போகும். ஸோ அந்த வகையில் இனி வருங்காலங்கள் 2025க்கு பிறகு எப்படியான ஆக்கள் நாட்டுக்குள்ளே எடுப்பினோம்னு சொன்னால், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் ஃபீல்டில் வேலை செய்தார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் வேலை செய்தார்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்ஜினியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான ஆக்கள் தான் இந்த ஹெல்த் கேர் ஆக்கள். ஸோ இந்த 4 கேட்டகரிக்குள்ளாக வந்து ஆக்களை வந்து நாடு எடுக்க போயிடும். அப்படி வாரது தான் வந்து நாட்டுக்கு நல்லம். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு நல்லம். ஏன்னு சொன்னால் இனிவரும் காலங்களில் நாட்டில் ஒரு கோடியோ 1.5 கோடியோ கடன்பட்டு ஸ்ரீலங்காலேருந்து வந்து உங்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறத விட நீங்கள் அங்கே இருந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி போட்டு நீங்கள் கனடாவுக்கு வாரதான் ட்ரீம்னு சொன்னால், இங்கே நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி போட்டு நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நாட்டுக்கும் நல்லம், உங்களுக்கும் நல்லம். ஸோ அந்த ஒரு சிஸ்டத்தை தான் வந்து இனிமேல் கடைப்பிடிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்கள் மத்தியில் வந்து ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னால், நாங்கள் விசாக்கு அப்ளை பண்ணிட்டோம். இன்னுமே ஸ்ரீலங்காக்காக்களுக்கு நாங்கள் இன்னுமே விசா அப்ளை பண்ணிட்டோம். எங்களுக்கு இன்னுமே விசா வரையில்லை. 6 மாதம் ஆகிட்டு, 1 வருஷம் ஆகிட்டு, இன்னுமே விசா வரல. ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணாங்க, விசா வரல. விசிட்டர் விசாக்கு அப்ளை பண்ணாங்க, விசா வரலன்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ அந்த ஒரு குழப்பத்துக்கு வந்து ஒரு தீர்வு வந்து சொல்லியிருக்கேன்னு சொன்னால், அந்த விசா என்ன விசாவோ அதுக்கு எத்தனை நாட்கள் ப்ரொசஸிங் டைம், அதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்னு சொல்லி டைமை வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர், அதாவது வந்து கணவன் வந்து மனைவியை கூப்பிட்றது, மனைவி வந்து கணவனை கூப்பிட்றது, அந்த சிஸ்டத்துலேருந்து வரப்போதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 29 மாதம் வந்து ஆகும். மற்றது விசிட்டர் விசா கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 210 நாட்கள் வந்து ஆகும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் விசாவுக்கு வந்து 99 நாட்கள் வந்து ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பெர்மிட்டுக்கு வந்து 119 நாட்கள் வந்து ஆகும். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர் சொன்னால் ஒரு கணவன் வந்து இங்கே இருக்கான்னு சொன்னால் வந்து மனைவி ஸ்ரீலங்கா இருக்கான்னு சொன்னால் அவாவை கூப்பிட்றது, இல்லை மனைவி வந்து கனடா இருக்கான்னு சொன்னால் கணவன் வந்து ஸ்ரீலங்கா இருக்குன்னு அவரை அவாவை கூப்பிட்றது. ஸோ அதுக்கு வந்து 29 மாதம் எடுக்கும்னு சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விசிட்டர் விசா, இந்த விசிட்டர் விசா வந்து நிறைய பேர் கேட்குறது, இதுக்கு வந்து 210 நாட்கள் எடுக்கும்னு சொல்லி கனடா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஆனால் இதுக்கு கூடவும் ஆகலாம் குறையவும் ஆகலாம். உங்களுக்கு மட்டுமட்டா 210 நாட்கள் எடுக்குமென்னு வந்து சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் விசான்னு சொல்கிறது வந்து உங்களோட பேரண்ட்ஸை வந்து கனடாவுக்கு நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை கூட போய் சொன்னால் அதுக்கான விசா வந்து சூப்பர் விசா. அதுக்கு வந்து 99 நாட்கள் எடுக்கும்னு சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பெர்மிட், இப்போ ஸ்ரீலங்கா நீங்கள் இருந்தோண்டு கனடாவில் ஒர்க் பெர்மிட் அப்படி வேண்டிய சொன்னால் உங்களுக்கு வந்து 119 நாட்கள் எடுக்குமென்னு வந்து சொல்லியிருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அன்னளவான நாட்கள் தான். இதுக்கு மிஞ்சியும் போகலாம், இல்லை இதுக்குள்ளேயும் வரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு மினிமம் ஆன நாட்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து விளக்கம் வந்து கிடைச்சிக்கணும்னு சொல்லி நம்புறேன். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கே வந்து டிக்டாக்ல வந்து ஷேர் பண்ணிடுறீங்க, நாங்கள் விசா அப்ளை பண்ணிட்டோம் இல்லை விசா அப்ளை பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லி. ஸோ அவைக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னு சொன்னால், இந்த 2026லையோ இல்லை 27லையோ நாட்டுக்குள்ளே நீங்கள் கனடாக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் வீணா இவ்வளோ காசை கொட்டி வாரது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையாகவே வேஸ்ட். இப்போ கொஞ்சம் காசு வந்து இல்லை, இப்போ இப்படி 1 கோடி 90 லட்சம் 80 லட்சம்னு சொல்லி கொடுத்து வாரது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். அதை விட உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கொண்டு ஸ்கில் ஒர்க்கர்ஸாக நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நாட்டுக்கும் நல்லம், உங்களுக்கும் நல்லம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது நீங்கள் சில பேர் நினைக்கலாம் நீ வந்து எரிச்சலில் சொல்கிறேன், சில பேர் நினைக்கலாம் நீ வந்து பொய்யா சொல்கிறேன் இல்லை புறாமல் சொல்லாண்டு. கனடாவில் இருக்கிற யாரை கேட்டாலும் வந்து இப்போ இப்படி தான் சொன்னோம். ஏன் கனடாவில் இருக்கிற நீங்கள் வேறு யூடியூப்கார வீடியோ பார்த்தாலும் கூட அப்படி தான் வந்து சொல்லுவினோம். இதில் வந்து நாங்கள் பொய் சொல்ல போகிறதோ இல்லாட்டி உங்களை எரிச்ச புறாமல் சொல்ல போகிறதோ இல்லை. நாட்டில் இருக்கிறத சொல்கிறதா வந்து எங்கட கடமை, அதுதான் வந்து எந்த கடமையும் கூட. அதுதான் நான் வீடியோ வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்குது, ரெஃப்யூஜி கிளைம்ஸ் பற்றி டவுட் இருக்குது. இந்த ரெஃப்யூஜி கிளைம்ஸ் பற்றி தான் நிறைய டவுட் இருக்குது. ஸோ ரெஃப்யூஜி கிளைம்ஸ் இனிமேல் எப்படி இருக்குது, இல்லை கிளைம் பண்ண ஆட்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம் கிடைக்க போகணும்னு சொல்லி இதில் சொல்ல போகணும்னு சொன்னால் வீடியோ வந்து லோங்காக போயிடும். அதை நான் வந்து அடுத்த வீடியோ போட்டுக்கொள்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோ அமைஞ்சிக்கணும்னு சொல்லி நம்புகிறேன். இதை வந்து யாருக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.
ta dinna ta dinna ta